அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளருடைய ஏற்பாட்டின்படி இந்த பகுதியில் கொள்ளையடிக்கின்ற மணல், இந்த பகுதியில் மண் ஆகியவை கொள்ளையடிப்பதை தடுத்து நிறுத்த வேண்டியும், இந்த பகுதியில் மலைவாழ் மக்கள் மருத்துவ வசதி இல்லாமல் சிரமப்படுவதை உடனடியாக அவர்களுக்கு மருத்துவ வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டத்தை போற்றுவதற்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்தில் என்னை கலந்து கொள்வதற்கு வேண்டும் என்று ஆணை பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையிலே இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் கழக நிர்வாகிகளோடும் பொதுமக்கள் மற்றும் விவசாய மக்கள் திரளாக கலந்து கொண்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அடுத்த கட்டம் என்ன பண்ண போறீங்க? தொடர்ந்தால் அரசுக்கு எச்சரிக்கை மணி கொடுத்திருக்கிறோம். அந்த எச்சரிக்கை மணியை ஆட்சியாளர்கள் நல்ல முறையில் எதிர்கொண்டு இந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் தொடர்ந்து இந்த தவறு செய்வார் என்று சொன்னால் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய ஆணைக்கிணங்க அடுத்த நிலைக்கு எங்களுடைய செயல்பாடுகள் வரும். எம்பி எலெக்ஷன் வந்து எப்படி சார் இருக்கும்? உங்களுடைய இது வெற்றி வாய்ப்பில் இருக்கும். போராட்டத்திலே நாங்கள் ஆர்ப்பாட்டத்திலே சொன்னோம், வாக்காளர் பெருமக்கள் இந்த 3 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செயல்பாட்டின்மை காரணத்தினால் வாக்களித்த வாக்காளர் மக்கள் தவற்றை உணர்ந்துவிட்டார்கள். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனை தொகுதி சார்? 40க்கும் 40. அண்ணாமலை அவர்கள் வந்து ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருப்பாங்க, அதில் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேற ஆட்சியில் இல்லையா, வேற யாரையும் முன்னிறுத்த மாட்டேங்கன்னு ஒரு வாக்கு சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்னை குறித்து தான் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அவர் அரசியல் ரீதியாக பக்குவப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். காரணம், அவரிடத்திலே வருகிறேன். இன்று நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக இன்றைய பிரதமராக இருக்கின்ற மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களை அந்த கட்சி முன்னிறுத்தியிருக்கிறது. இந்த மாநில தலைவரும் அதை முன்னிறுத்தி எங்கு சென்றாலும் அந்த கருத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவரை நான் கேட்கிறேன், ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சியில் 6 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இவர் கேட்ட கேள்வியை திருப்பி அவரிடத்தில் கேட்கிறேன். அந்த 6 கோடியில் நரேந்திர மோடியை தவிர வேறு யாரும் பிரதமராவதற்குரிய தகுதி இல்லையா என்று நான் கேட்கிறேன். அப்படி கேட்டுவிட்டு நான் விட விரும்பவில்லை. என்று சொன்னால், அப்படி கேட்டுவிட்டு விட்டால் அவருக்கு இவனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும். திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கிறார் என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த நாட்டினுடைய பிரதமர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், மீண்டும் தேர்தலில் அவரைத்தான் முன்னிறுத்த வேண்டும். அதுதான் அரசியல் நியதி, அரசியல் இயற்கை. அப்படித்தான் நாங்களும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை இந்த கட்சி முன்னிறுத்தியது. இந்த கட்சி மட்டுமல்ல, கூட்டணி கட்சி, அந்த கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியும் இருந்தது. அப்பொழுது முதலமைச்சர் வேட்பாளராக திரு எடப்பாடியை முன்னிறுத்தினோம்.
இன்று பல சோதனைகளுக்கு பின்பும் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக காப்பாற்றி வருகின்றவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். எனவே எப்படி நீங்கள் நரேந்திர மோடியை இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று முன்னிறுத்துகிறீர்களோ அதே வழக்கப்படி தமிழகத்தினுடைய அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலர் எடப்பாடியார் தான் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.